பேரிழப்பு எதனால ஏற்படுதுன்னு ஆண்டவர் வசனத்துல நமக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கு தான், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வேதனை, பல வியாதிகள், நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடியாது, வேதனைப்படுவோம், மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, கலங்கி கொண்டிருப்போம். நம்ம சேகரித்து வைக்க, எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு சேகரித்து வைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் குடிச்சு குடிச்சு சரீரத்தை கெடுத்து கொண்டு வியாதி வந்து பணத்தை ஒழுங்கா சேர்க்காம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி வீணான செலவினங்கள் செய்து அவ்வளவும் நாம செய்யல. அந்த குடி மயக்கம், அந்த போதை, இந்த போதையினால அந்த ஒரு மன அழுத்தம், அந்த அடிமைத்தன ஆவிகள், குடிக்கு அடிமைத்தனப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அனைத்துமே இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இதனால சீரழிஞ்சு போயிருக்கு. அன்பு பிரியமான ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மதுபானம் தரித்திருக்கிற இடத்துல போகாதீங்க, கலப்புள்ள சாராயத்தை நாடாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அன்சு போடாதீங்க, மாவா போடாதீங்க,